படம் ரொம்ப நல்லா இருக்கு, செம்ம காமெடியா இருக்கு, நடுவில் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கு. செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும், பாருங்க. 2 hours நல்லா இருக்கு படம். ஆக்சுவலி சந்தானம் ஹீரோவா நடிக்கிறத விட கொஞ்சம் முன்ன நடிக்கிற மாதிரி நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவரோட மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ரீசெண்டாக வந்த மூவியை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் நல்லா இருக்கு. காமெடி வந்து படம் ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராவல் ஆச்சு. ஹீரோயினோட அப்பாவும் அவங்க அண்ணாவும் காமெடி நல்லா இருக்கு. இமான் ஆஸ் யூஷுவல் எல்லா பாட்டுமே செம்மையா இருக்கு. இமான் சொல்ல வேண்டும், எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கு. அது குலுக்கு குலுக்கு பாட்டு செம்மையா இருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க, செம்ம காமெடி. அப்படி இல்ல, இது ஃபுல்லாவே காமெடி பேஸ் பண்ணி வந்த படம் தான். இதுல மெசேஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. கொஞ்சம் நடுவுல த்ரில்லிங்கா இருக்கும், மற்றபடி ஃபுல்லாவே காமெடி தான். ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்த்தா நல்லா இருக்கும். 9. படம் ஓகே ப்ரோ, ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கு, பட் ஓகே, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். சாங்லாம் ஓகே, காமெடி எல்லாம் நல்லா தான் இருக்கு ப்ரோ. ஆனா என்ன, பார்க்கும்போது லைட்டா எனக்கு வயிறு எரியுது, அவ்வளோதான். 2 hours ஓகே, ஃபன்னா போச்சு, நல்லா சரிங்களா. என்னது மெசேஜ் இதெல்லாம் எதுவும் கன்வே பண்ணல ப்ரோ, அதே மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஏதோ ஏற்கனவே பார்த்தா மாதிரி தான் இருக்கு, பட் நல்லா இருக்கு படம். காமெடி வந்து ஓகே, ரொம்ப இதெல்லாம் சூப்பராக இல்லை, நார்மலாக இருக்குது, பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. பிடிக்கும், பட் ரொம்ப கிரிஞ்சாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். 10க்கு ஒரு ஃபன்னாக இருந்துச்சு, அதனால் ஒரு 8 கொடுக்கலாம். நல்லா இருக்கு படம். ஓகே, நல்லா தான் இருக்கு. ஓவரா இல்லாமல் ஓகே, நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். காமெடி பர்சன்ஸ் நல்லா இருக்கு. ஒரு சில இடத்துல இதுவாக இருக்கு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு படம். யாரோட காமெடி படம் ஃபுல்லாக ட்ராவல்? சந்தானமும் தம்பிராமையா தான் 2 பேரும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு படம். மியூசிக்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை, படம் காமெடி வைஸ் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். ரேட்டிங் எவ்வளோ சார்? 5க்கு 3, 3.5 அது மாதிரி தரலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்குது, காமெடி நல்லா இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாம், படத்தை பார்க்கலாம். யாரோட பர்சன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க காமெடி படம்? சந்தானம் தான் மேட்ரு. ஓகே, நல்லா இருக்குது, காமெடி மியூசிக் எல்லாம் நல்லா தான் இருக்குது. 10க்கு எவ்வளோ அது நம்மளுக்கு தெரியல, ஆனால் பார்த்து தான் தெரியும். ஓகே, நான் பார்த்துட்டேன், அது சொல்ல தெரியல, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, நல்லா ஃபன்னாக காமெடியாக நல்லா இருந்துச்சு. ஜாலியாக போச்சு, எந்த லேக் எதுவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சின்ன பசங்க வந்து கொஞ்சம் பார்க்க வேணாம். ஒரு 2 சீன், ஒரு 3 சீன் இருக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ யாரோட காமெடி வந்து படம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆச்சு, என்ஜாய் பண்ணி பார்த்தோம்? தம்பிராமையா அண்ட் சந்தானம் காமெடி சூப்பராக இருந்துச்சு. காமெடி ஏதாவது படத்தில் ஏதாவது சொல்லியிருக்காங்க? டெரரிசம் பற்றி சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் காமெடி தான் இருக்கு, வேறு எதுவும் இல்லை. யாரோட பர்சன்ஸ் வந்து பார்க்கவே முடியல, இந்த கேரக்டர் வந்து அவர் செட் ஆகல அப்படின்னா அப்படின்னு சொல்ல முடியாது. தேவையில்லாம ஒரு கேரக்டர் வந்துட்டு சொல்ல, அந்த கேரக்டரை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். மியூசிக் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. டிமான் சார் வேற லெவலில் பண்ணியிருந்தாரு, சூப்பராக இருந்துச்சு மியூசிக். 10க்கு நான் ஒரு 8.5 இருந்துச்சு. படம் ஓகேங்க, ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. காமெடி வந்து ஓகே, அந்த தம்பி ராமையா சந்தானமோட காம்போ வந்து நல்லா இருந்தது, அவங்க 2 பேரோட இது சிங்க்குமே ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் வந்து இமானோடது நல்லா இருந்தது, பட் இந்த ஃபிலிமுக்கும் அந்த சிச்சுவேஷன்ஸ்க்குமே வந்து சூட் ஆகல, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோ, லைக் எப்படா பிரேக் வரும்னு இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்ல ஸ்பீடாக போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. மெசேஜ் ஒண்ணுமே இல்லைங்க அதுல, ஜஸ்ட் ஒரு தீவிரவாதியை வந்து எப்படி பிடிக்கிறாங்க, இவங்க எப்படி போய் அதுல போய் லாக் ஆகுறாங்க, அதுல இருந்து வெளில வரது மாதிரி தான். மெசேஜ் எதுவுமே கிடையாது இதுல, ரெகுலரா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இதுல கம்மியா தெரியுது, முன்னாடி இருக்கிறத விட. இப்போ ஓகே எல்லாம் பயங்கரமா இருக்கும், அதோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப லெஸ் தான். ஹீரோவா நடிக்கிறாருல்ல, ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா அவர் இன்னும் ஆடியன்ஸ் சரியா பார்ப்பாங்க. நிறைய படங்கள் வருது, ஒரு சில படங்கள் ஓகே, ஒரு சில படங்கள் அந்த மாதிரி இல்லாம இருக்கு. அப்புறம் எதுல மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு? காமெடி அவர் பண்றது மிஸ் ஆகும். ஆமா, நிறைய ஹீரோ ரோல் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாரு, பட் அவருக்கு வந்து காமெடி தான் செட் ஆகும், ஹீரோ இது செட் ஆகல. இன்னும் கொஞ்சம் காமெடியை ஃபோக்கஸ், இன்னும் நிறைய அதை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா நல்ல ரீச் இருக்கும் அவருக்கு. காமெடி வந்து எல்லாருமே ஒன்னா சேரும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தம்பி ராமையாவோடதெல்லாம் நல்லா இருந்தது, அவங்களோடதும் சந்தானம் சேரும் போது சிங்க் ரொம்ப நல்லா இருந்தது.